ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, ஏன் இவ்வளவு கோவப்படுகிறாய்? நீ இப்படி கோவப்படுவதால் இது நாள் வரை நீ சேர்த்து வைத்த நற்பெயரெல்லாம் உன்னுடைய சத்ருவான அந்த கோபத்தால் பாழாகிறது என்பது உனக்கு புரியவில்லையா? மற்றவர்களிடம் பேசும் பொழுது பொறுமையாகவும் மிக மிக கவனமாகவும் உன்னுடைய வார்த்தைகளை பிரயோகப்படுத்து. அவசரப்பட்டு கோவப்பட்டு உன்னுடைய வார்த்தைகளை கொட்டிவிடாதே. ஏனென்றால் கொட்டிய வார்த்தைகள் மீண்டும் அள்ளவே முடியாது. வாழ்க்கையில் இது நாள் வரை நீ சந்தித்த போராட்டங்களால் வாழ்க்கையே விரக்தியடைந்து இனியும் என்னால் போராட முடியாது, இனி இந்த வாழ்க்கையில் என்னால் போராடவே இயலாது என்று விரக்தியடையாதே. வெற்றி தோல்விகளைக் கண்டு கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டே இரு. உன் கடமையை தவறாமல் செய்து கொண்டே இரு. அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடையச் செய்யும். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்ற தெளிவான சிந்தனையோடு எதற்காக இந்த காரியத்தை செய்கிறோம் என்ற தீர்க்கமான யோசனையோடு அந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக அடைய வேண்டிய இலக்கை அடையலாம். கிடைக்க வேண்டிய வெற்றியை கிடைத்தே தீரலாம். நான் இப்பொழுது மிக மிக மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன். இந்த நிமிடம் உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். உனக்கு வேண்டியது அனைத்தையும் நிறைவேற்ற நான் தயாராகவே இருக்கிறேன். உன் வேண்டியது அனைத்தும் உனக்கு கொடுக்க நான் தயாராக காத்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய நல்ல எண்ணம், உன்னுடைய நல்ல மனது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதற்காக என்ன வேண்டினாலும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டுவதை அப்படியே உனக்கு கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். உன் சிந்தனையை வேகப்படுத்து. சோம்பேறித்தனமாக இருக்க நினைக்காதே. உன் சிந்தனையை துரிதமாக செயல்பட்டு நீ ஆரம்பித்தால் நீ அடையப் போகும் வெற்றி எப்பொழுதுமே நிரந்தர வெற்றியாக இருக்கும். அதுதான் எப்பொழுதும் நிலையான வெற்றியாகவும் இருக்கும். உன் துன்பங்களெல்லாம் முடியும் காலம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக காலத்தை பெறப்போகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே மற்றவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டாதே. நீ எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும், எத்தனை முறை உன் மனதை காயப்படுத்த மற்றவர்கள் எண்ணினாலும் கூட நீ மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும், பழி வாங்க வேண்டும், காயப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அவரவர் செய்த பலனை அவரவர் அனுபவித்தே தீருவார்கள். நேர்மைக்கு என்றுமே மரணம் என்பதே இல்லை. உன்னை குறை சொல்லிக்கொண்டே இருப்பவர்களிடம் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன்னை குறை சொல்வது மட்டுமே அவர்கள் வேலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடித்து கொண்டேதான் இருப்பார்கள். நீ நல்ல பெயர் வாங்க வேண்டுமென்றால், நல்ல மனிதன் என்ற பெயரை வாங்க வேண்டுமென்றால் மற்றவர்களை காயப்படுத்தி மற்றவர்களை நோகடித்துதான் அந்த பெயர் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. அந்த எண்ணமே தவறான எண்ணம். நீ சந்தோஷமாக இருக்க மற்றவர்களை கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்று மற்றவர்கள் உனக்காக காயப்படவும் வேண்டாம். இதுவரை நான் உன்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறேன். அது உன்னை கைவிடுவதற்காக அல்ல, உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்து வெற்றியை உன் கைகள் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உன் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை
மரணத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உண்மையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. துணையாக அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, குழம்பாதே, குழம்பி தவிக்காதே, கண்ணீர் சிந்தாதே. இதுநாள் வரை நீ பெற்ற தோல்வியில் எதையும் இழக்கவில்லை. நீ இழந்தது அனைத்தும் உனக்கு நன்மைக்காகவே இழந்திருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு நல்லது கிடைக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உனக்கே புரியும் இழந்தது ஒருவித நன்மைக்காகத்தான் என்பது. அப்பொழுது உன் மனதிற்கு அதை ஏற்றுக்கொள்ளும். அதை உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு எதிர்காட்டுவேன். நீ இழந்தது நீ வெற்றி அடைவதற்கான நல்ல வாய்ப்பை, அறிகுறியை உனக்கு கொடுத்துவிட்டுதான் சென்றிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் என் குழந்தையே. எது நடந்தாலும் நம்பிக்கையோடு இரு. உனக்கான தீர்வை நான் உனக்கு வழிநடத்துவேன், நான் உனக்கு கொடுப்பேன். தேவையில்லாத சிந்தனையை தேவையே இல்லாத நேரத்தில் நினைத்து கொண்டிருப்பதை விட எது இப்பொழுது வாழ்க்கைக்கு தேவையோ அதை பற்றி மட்டுமே உன்னுடைய சிந்தனையை செய். மற்றதெல்லாம் நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. அப்படியே ஏற்றுக்கொண்டு நீ வாழ்ந்தால் நம்பவே முடியாத மாற்றங்களை, இதுவரை நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றங்களை நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் காண்பாய். நடப்பது எல்லாம் உனக்கு நன்மைக்காகவே நடக்கிறது. அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. தேவையில்லாமல் மனதை போட்டு வீணடிக்காதே. மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. நீயும் குழப்பமடைந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சியாகவே நான் இருக்கிறேன். இப்பொழுது என்ன வேண்டுமோ அனைத்தையும் என்னிடம் இருந்து வரங்களாக கை நிறைய பெற்றுக்கொள். சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு. உன்னுடைய கண்ணீர் முகம் நான் பார்த்தேன். கண்ணீரோடு நின்று கொண்டிருந்த உன்னுடைய கவலையான முகத்தையும் நான் பார்த்தேன். நான் உன்னை பார்த்ததையும் உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறினதையும் உன்னிடம் நான் பேசினதனையும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடிந்ததா? வெகு நாட்களாகவே சாயப்பாவை காண வேண்டுமே, சாயப்பாவை காணும் பாக்கியம் கிடைக்குமா, சாயப்பாவிடம் பிரார்த்தனையாக வைத்தது நிறைவேறுமா என்றிருந்த உனக்கு இருந்த ஆவல் எனக்கும் இருந்ததுதான். என் பிள்ளையை பார்த்துவிட மாட்டோமா? என் பிள்ளையின் பிரார்த்தனையை தீர்த்து விட மாட்டோமா? என் பிள்ளையை பார்த்து ஆறுதல் வார்த்தைகள் சொல்லிவிட மாட்டோமா என்ற ஏக்கமும் என்னிடம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதனால்தான் உன்னை சந்தித்து உன்னை சந்தோஷப்படுத்த, உனக்கு தேவையானதை வழங்க உன்னை தேடி வந்திருக்கிறேன். உடனே சாயப்பாவின் தெய்வ வாக்கை கேள். நீ நினைப்பது, ஏங்குவது, கவலைப்படுவது எல்லாமே நினைத்த நொடியே அப்படியே உனக்கு நிறைவேறும். எல்லாமே உனக்கு தீர்வாகும். உன்னை நேரடியாக சந்தித்து உன்னிடம் சில வார்த்தைகளை கூற வேண்டும் என்ற ஆவலோடுதான் நான் காத்து கொண்டிருக்கிறேன்.
அந்த ஆவலோடுதான் இன்று உன்னை பார்த்தேன். உன்னை ஆவலோடு பார்க்க வேண்டும் என்று எண்ணத்தில் வந்த சாயப்பாவிற்கு உன்னுடைய கண்ணீரின் ஈரம் உணர்ந்தேன். உன்னுடைய கவலையான முகத்தையும் பார்த்தேன். என்னுடைய ஆரத்தியில் உன்னுடைய கவலையான முகத்தை நல்ல விதமாகவே பார்த்தேன். ஏன் பிள்ளையே இவ்வளவு வாட்டமாக இருக்கிறாய்? நித்தம் நித்தம் உனக்கு தேவையானது அனைத்தும் நடக்கும் என்ற ஆறுதல் வார்த்தைகளை நான் உனக்கு கூறியும், நீ வேண்டுவது பிரார்த்தனையாக வைத்தது எல்லாம் உனக்கு கூடிய விரைவில் நடைபெறும், நிறைவேறும் என்று உனக்கு நான் சொல்லியும் இன்னுமுமே உன்னால் அதை நம்ப முடியாமல் இல்லை, நம்ப முடியாமல் உன் மனம் அதை ஏற்க மறுக்கிறது. நீ அப்படி இருக்கலாமா? உன் சாயப்பாவின் வார்த்தையை கேட்ட பிறகும் இப்படி நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நான் என்னதான் செய்ய வேண்டும்? என்னதான் செய்ய முடியும் பிள்ளையே? நீயோ இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து, உன் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய் சோர்ந்து போயிருக்கிறாய். ஆனால் நானோ உன் எதிர்காலத்தில் உனக்கு கிடைக்கப் போகும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்து பூரிப்பாக இருக்கிறேன். உன்னிடமும் பல முறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நான் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்று. உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாகத்தான் அமையும். நீ நினைப்பது நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதை நான் உனக்கு மறைமுகமாகவும் நேர்மறையாகவும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் அதை ஏற்க மறுக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் இந்த கடினமான சோதனை காலத்தில் என்னதான் உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறியிருந்தாலும் கூறிக்கொண்டே இருந்தாலும் நீ சோர்ந்துதான் இருக்கிறாய். உன் முகம் களையிழந்து இருப்பதையும் கண்ணீர் விட்டு கொண்டிருப்பதையும் என்னால் பார்க்கவே முடியவில்லை என் பிள்ளையே. சாயிநாதரே, நான் மட்டும் ஏன் இத்தனை கவலைகளையும் சோதனைகளையும் எப்பொழுதுமே என் வாழ்வில் சுமந்து கொண்டே இருக்கிறேனே என்பதுதானே உன் கேள்வி. அனைத்திற்கும் பதில் என்னிடம் உள்ளது. சந்தோஷமாக இரு, மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மனம் நிம்மதியாக இருந்தாலே அனைத்தும் உன்னை தேடி வரும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உனக்கு பக்கபலமாக இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த மனக்கவலை? சாயப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். மிகப்பெரிய ஆச்சரியம் உன் வாழ்விற்கு காத்திருக்கிறது. காத்திரு, பொறுமையோடு காத்திரு, அதிசயம் நடந்தே தீரும். சாயப்பா அதை நடத்தி வைப்பேன் என்ற நல்ல சிந்தனை, நேர்மறை எண்ணங்கள், நல்ல நல்ல சொற்களே போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். மிக பிரகாசமான உன் வாழ்க்கையை வழிநடத்தி செல்வேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நினைத்ததை நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் பிள்ளையே. மனதில் சஞ்சலம் கொள்ளாதே. எந்த கவலை வந்தாலும் என்னையே முழுவதுமாக நினை. எனது உதவி எந்த வடிவத்திலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி உன் சாயிநாதர் செய்வேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாயல்லவா? என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் எப்படி என் உதவி உனக்கு கிடைக்காமல் போகும்? நிச்சயமாக கிடைக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கான அந்த நல்ல வாய்ப்பு, நீ என்னிடம் கேட்ட வரம் எல்லாமே உனக்கு நான் தருகிறேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாயா என் பிரியமே? உன் சாயப்பா இருக்கிறேன். உன்னை வாழ வைப்பதற்காகவே இருக்கிறேன். உன்னை மகிழ்விப்பதற்காகவே நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. அதே போல நீ இருப்பதையும் உன் சாயிநாதரே எல்லாம் என்று நினைத்து கொண்டிருப்பதையும் நானும் மறக்க மாட்டேன். நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். பெரிய உதவியை உன் வீடு தேடி அனுப்பி இருக்கிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக புது அத்தியாயத்தில் உன் வாழ்க்கை பாதையை பயணிப்பாய். பிரியமே, ஏதாவது ஒரு வழியில் உனக்கும் நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கி இருக்கிறேன். உனக்கான உதவியை யாரோ ஒருவரிடத்தில் உனக்காகவே அனுப்பி இருக்கிறேன். பெற்றுக்கொள்.
நான் எங்கும் நிறைந்துள்ளேன், அனைத்து உயிரிலும் கலந்து உள்ளேன் உன் சாயிநாதர். உதவி என்று என்னை அழைக்கும் நேரத்தில், என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று உன் குரல் கேட்கும் நேரத்தில், அடுத்த நொடியே உன்னை காப்பாற்ற, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நான் நிச்சயமாக வருவேன், வந்து அருள் புரிவேன், உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பது நிச்சயமான உண்மை. உன் சாயப்பா இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே என் கண்மணியே. நீ கூப்பிட்ட அடுத்த நொடியே பளிச்சென்று உன் மூளைக்கு உதிக்கும்படி நான் அங்கு இருப்பேன். நீ அதை உணரும் தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்துவேன். நீ பல நாள் என்னிடம் கேட்ட வரத்தை, நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை, இனிப்பான செய்தியை இன்றே உனக்காக நான் தரப்போகிறேன். நம்பிக்கையாக இரு, எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையில் வாழ்வாய், சர்வ நிச்சயமாக வாழ்வாய். உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். அது மனித ரூபமாக இருந்தாலும் சரி, பட்சிகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, ஆனால் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும். உதவி கிடைக்கும், நிச்சயமாக உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. உன் சாயப்பாவின் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உனக்கு கஷ்டங்களை தருகிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. கஷ்டம் வந்துவிட்டால் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று அப்படியே உட்கார்ந்து விடாதே. கஷ்டம் அதிகமாக வருகிறது என்றால் அதைவிட நல்லது வந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். மகிழ்ச்சியாக இரு, நிம்மதியாக இரு, எதற்குமே கலங்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. பல நாட்களாக நீ போராடி கொண்டிருந்த விஷயம் அதிசயத்தில் முடியப் போகிறது. உன் மனமே குதூகலிக்கப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவர்களெல்லாம் வெளியில் நடித்து கொண்டிருப்பவர்கள்தான் உண்மை என்று நம்பும் மனிதர்கள். ஆம் குழந்தையே, உண்மையான பாசமும் அன்பும் வைத்திருப்பவர்கள் எப்பொழுதுமே அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்கவே மாட்டார்கள். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு என் ஆலயத்திற்கு வா, மனமகிழ்ச்சியோடு உன் இல்லம் செல்வாய். என்னை நாடி வந்தவர்களை எப்பொழுதும் நான் வெறும் கையோடு அனுப்பவே மாட்டேன், அனுப்பியதும் இல்லை. மனநிறைவோடு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைத்து, வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்ற தன்னம்பிக்கை தைரியத்தை மனதில் வளர்த்து கொண்டு, மனமகிழ்ச்சியோடு தன்னம்பிக்கையோடு உன் இல்லத்தில் போய் உன்னை நான் சேர்ப்பேன். இனி நீ எதற்குமே கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் சூழ்நிலையெல்லாம் உடைத்து எறிந்துவிட்டு, உன் மன வேதனைப்படும் அந்த நிகழ்வுகளையெல்லாம் சுக்கு நூறாக கிழித்து எறிந்துவிட்டு, உன்னை உனக்கே புதிதாக தோன்ற வைப்பேன். உனக்கு வேண்டியது எல்லாம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் குழந்தையே. எனக்கு யார் இருக்கிறார், எனக்காக துணையாக யார் இருக்கிறார் என்று உன் மனதில் எழும் கேள்விக்கு நானே பதிலாக வருவேன். அனைத்துமே நீ கேட்காமலேயே எனக்கு புரிகிறது. இன்னுமா உனக்கு புரியவில்லை? நீ அறியாமலேயே, நீ கேட்காமலேயே நான் உன் உள்ளத்தில் வசித்து கொண்டிருக்கிறேன் என்பது இன்னுமா உனக்கு புரியவில்லை? உன்னுடைய மனம்தான் என்னுடைய இல்லம். உன்னுடைய மனதில்தான் நான் வசித்து கொண்டிருக்கிறேன். உனக்காக நான் இருக்கிறேன். எது உன்னை விட்டு சென்றாலும், யார் உன்னை விட்டு சென்றாலும் நான் உனக்காகவே இருப்பேன். நான் இருக்க பயமேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் எனக்காக யாருமே இல்லை என்று நீ வருந்துவதும் வேதனைப்படுவதும் எதற்காக குழந்தையே? எதற்காக கவலைப்படுகிறாய்? எனக்காக யாருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய தந்தையாகவும் தாயாகவும்
உறவினராகவும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் அனைத்துமாக உனக்கு நான் துணை இருப்பேன் குழந்தையே. எதற்குமே கலங்காதே. அதிர்ஷ்டம் உனக்கே உனக்கானதுதான். மற்றவர்களுக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையாக இல்லை என்று மற்றவர்களை பார்த்து எப்பொழுதும் குற்றம் குறை காண நினைக்காதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால், உனக்கு ஒரு விஷயம் விருப்பமாக செயல்படவில்லை என்றால் அந்த இடத்திலிருந்து நகன்று வந்து விடுவதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் மிக மிக நல்லது. எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை சிந்தனை செய்யாமல் சில காலம் வாழ்ந்துதான் பாரேன். உன் வாழ்க்கைக்கு தகுதியானவர்களை மட்டுமே நான் உன்னிடம் அனுப்புகிறேன். தேவையில்லாத மனிதர்களை நீயே அவர்களிடம் சென்று உன்னைப் போல் அவர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று தவறாக சிந்தனை செய்து கொண்டு அவர்களும் உன்னைப் போல் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று தவறாக உன் எண்ணத்தை பதிய வைத்து கொள்ளாதே. உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே ஒருவர் போல் மற்றவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயங்கள் தான் இருக்கும். ஒருவர் நல்லவராகவும் இருக்கலாம், தீயவராகவும் இருக்கலாம், மற்றவரை பார்த்து மாறுபவர்களாகவும் இருக்கலாம், மற்றவர்களை பார்த்து மாறாதவர்களாகவும் இருக்கலாம். இப்படி அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கத்தான் செய்யும். எனவே அனைவரையும் நல்லவர்களாகவும் எடுத்து விடாதே, தீயவர்களாகவும் கணித்து விடாதே. உனக்கு தகுதியானவர்களை நான் உன்னிடம் கண்டிப்பாக சேர்ப்பேன். அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். எனக்காக யாருமே இல்லை, எனக்காக சாயப்பா எந்த நன்மையையும் செய்யவே இல்லை என்று நீ புலம்புவதும் தவிப்பதும் தேவையில்லாத செயல். சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு எல்லாம் உனக்கு சுபமாக நடக்கும் பொழுது நீயே புரிந்து கொள்வாய் எதற்காக நம் வாழ்வில் இத்தனை கால தாமதம் நடந்தது என்பதை நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காகவே உருவாக்குவேன். அதிர்ஷ்டம் உனக்கே உனக்கானதாக மாறும் நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். அதற்கான அனைத்து வேலைகளையும் தீர்க்கமாக செய்து கொண்டே இருக்கிறேன். புலம்பாதே. உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உனக்கு தீயது நடந்தால் அது உனக்கு வேதனையை தான் கொடுக்கும் என்பது உன்னை போல் எனக்கும் நன்றாகவே தெரியும். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நித்தம் நித்தம் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய்தானே? உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தனை வைத்து கொண்டே இருக்கிறாய்தானே? அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு சிறிது நீ நன்மையை செய்து பார். நல்லது நடப்பதைப் போல ஒரு தோற்றத்தை உன்னால் அவர்களுக்கு உருவாக்கி காட்டு. அப்பொழுது பார், உன் வாழ்வே உனக்கு பிரகாசமாக ஜொலிக்கும். உன் வாழ்வே அழகாகும் என்றுதான் சொல்கிறேன் என் பிள்ளையே. உன் வாழ்வே நிறைவாக மாறிவிடும். மற்றவர்கள் சந்தோஷத்தில்தான் வாழ்வின் நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அடங்கியிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். வாழ்வு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். அதிர்ஷ்டம் உனக்கே உனக்கானதாக மாற்றக்கூடிய நல்ல நேரத்தையும் காலத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். தேவையில்லாத பயத்தை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நான் உனக்கு தேவையான அனைத்தையும் மாறி மாறி செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் முழுமையாக பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக சந்தோஷமாக மனமகிழ்வோடு நீ வாழப்போகிறாய். நீ எதிர்பார்த்த தகவல் நாளையே உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. இதுவால் வரை உன் வாழ்வில் நடக்காதது அனைத்தும் ஒன்று சேர நடக்கப் போகிறது. நீ ஆசைப்பட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் போகிறது. நம் வாழ்விலா இந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. ஒவ்வொரு பார்வைக்கும் உன்னால் விளக்கம் கொடுக்கவே முடியாது. சில பேர் உன்னை கெட்ட எண்ணம் உடையவர்கள் என்றும், சில பேர் உன்னை அன்பானவர் என்றும், சில பேர் உன்னை போல் ஒருவர் எவருமே இருக்க முடியாது என்றும் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன கூறினாலும்
நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதுநாள் வரை உன் வாழ்க்கையில் உன்னை ஏளனமாக பேசியவர்களையும், நீ வேண்டாம் என்று உன்னை உதறி தள்ளிவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றவர்களையும், உன் மனதை காயப்படுத்தும்படி வேண்டுமென்றே காயப்படுத்துபவர்களையும் பழிக்கு பழி வாங்க வேண்டும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களை நோக்கி கடும் சொற்களை உபயோகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி தேவையில்லாத வேலையை உன் மனதில் நீயே சிந்தனை செய்து கொண்டு அந்த வேலையில் உன்னுடைய எண்ணத்தை செலுத்தி கொண்டிருப்பதால் தான் நீ வாழ்க்கையில் அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்க வேண்டும், எப்படி வீர நடை போட வேண்டும் என்ற சிந்தனை செய்ய முடியாமல் இருக்கிறாய். அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிடு. காலம் அவர்களுக்கு தக்க பதிலை கொடுக்கும். நீ எப்படி அனுபவித்தாயோ அதைவிட 100 மடங்காக காலம் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கும். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால், நீ புண்ணியம் செய்திருந்தால், அவர்களுக்கு காலம் தன் பதிலை சொல்லும் பொழுது அது உன் கண்களுக்கு தெரியும்படியே அந்த பதிலை காலம் அவர்களுக்கு உணர்த்தும். அப்பொழுது புரிந்து கொள்வாய் உன் சாயப்பாவின் வாக்கு உண்மைதான் என்று. எனவே பழிவாங்கும் எண்ணத்தையும் கோப குணத்தையும் உன் மனதிற்குள் நீயே சுமந்து கொண்டிருக்க வேண்டாம். நீயே தூக்கி சுமக்கவும் வேண்டாம். இந்த மாதம் முடிவதற்குள் உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதத்தை நான் காட்டப் போகிறேன். உன் வாழ்க்கையே புரட்டி போடும் ஒரு நிகழ்வு உனக்கு நடக்கத்தான் போகிறது. அப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன், சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னை காயப்படுத்தியவர்கள், உன் மனதை வேதனைப்படுத்தியவர்கள், வேண்டுமென்றே உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் அனைவரையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் சாயிநாதரே என்று அனைத்தையும் என் காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன் வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற வேண்டும், எந்த வழியில் சென்றால் மிக பிரகாசமான எதிர்காலத்தை பெற முடியும் என்பதை பற்றி சிந்தனை செய்து கொள். தேவையில்லாத விஷயத்தை தேவையே இல்லாத நேரத்தில் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருப்பதால் உன் வாழ்க்கையின் வெற்றிதான் குறையுமே தவிர எதுவுமே ஆவப்போவதே இல்லை. நடப்பது நடந்துதான் தீரும், கிடைப்பது கிடைத்துதான் தீரும். அவரவர் வாழ்க்கைக்கென்று தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்கிறது. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொள். உன்னை போல் மற்றவர்கள் இருக்க வேண்டும், மாற வேண்டும் என்று நீ நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். அவரவர்க்கென்று அவரவர் வாழ்க்கையில் சந்தோஷம், துக்கம், கவலை, மகிழ்ச்சி எல்லாம் நிரம்பி இருக்கிறது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துவிட்டுதான் போகட்டுமே. விட்டுவிடு என் பிள்ளையே. உன்னுடைய நல்ல எண்ணத்தை வைத்தே மற்றவர்களிடம் எப்படி பழக வேண்டும், அவர்களிடம் எப்படி வாதாட வேண்டும், அவர்களிடம் மல்லுக்கட்டி எப்படி வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்பது போன்ற அத்தனை வித்தைகளையும் நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். தேவையில்லாமல் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று நீயே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. அதுவும் தவறாக எண்ணத்தோடு ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் காயப்படும்படியோ, உன்னால் அவர்கள் மனம் வேதனைப்படும்படியோ எந்த நிகழ்வுகளையும் நிகழ்த்தாதே. அப்படி இருந்துவிட்டாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சுபமாகவே இருக்கும், சுகமாகவே நடக்கும். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் எனக்கு நடப்பது எல்லாமே எனக்கு எதிராகவே நடக்கிறது. நான் நினைப்பது எதுவுமே என் வாழ்க்கையில் நிகழவே இல்லை. இப்படியே போய்கொண்டிருந்தால் வாழ்க்கை வீணாகிவிடும் போல் தோன்றுகிறதே என்று ஒரு விதமான பதட்டத்தோடே எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ நகர்த்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? பதறாதே என் தங்கமே. எப்பொழுதும் நிம்மதியாக இரு, நிதானமாக இரு. உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே என்னை மனதில் நினைத்துக்கொள். சாயப்பாவின் நாமஸ்மரணத்தை வாயால் உச்சரித்துக் கொண்டே இரு. நீ நினைத்த விஷயத்தை தடையில்லாமல் நடப்பதற்கான வழியை நான் ஏற்படுத்துவேன், உனக்காகவே ஏற்படுத்துவேன். இது நாள் வரை நீ காத்திருந்த காத்திருப்பு
வீண் போகாது. வீண் போகவும் நான் விடமாட்டேன். ஒரு மங்கள செய்தி நாளை உன்னை தேடி வரும். இது நாள் வரை உன் காத்திருப்பு வீண் போனதில்லை அல்லவா? இப்பொழுது மட்டும் எப்படி வீணாகி போய்விடும் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை தேடி வரும். அந்த வேலையை உனக்காக நான் செய்து முடிப்பேன். அந்த வாய்ப்பை நிச்சயமாக நான் உன் கண்களுக்கு காட்டுவேன். என்னுடைய முழுமையான ஆசிர்வாதமும் சங்கல்பமும் இருந்ததால்தான் இப்பதிவு கூட உன் கண்ணில் பட்டிருக்கிறது.